ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் SBO Nusrin Earn Easy. SBO உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம SBOவில் ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அபவுட் ஷேர் மார்க்கெட். அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இது. நிறைய பேருக்கு ஷேர்னால் என்ன, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்க. அதுக்கான பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் என்ன, அதாவது அடிப்படை தேவைகள் அதுக்கு என்னென்ன நம்மளுக்கு தேவை, அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான நிறைய விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம SBOவில் ப்ரொவைட் பண்ணியிருக்க கோர்ஸில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். A to Z ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. SBO பற்றின அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷேர் அப்படின்னா என்ன, ஷேர் என்றால் என்ன? எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட கேபிட்டல் அமௌண்ட் இருக்கணும். அதாவது ஒரு முதலீடு போட்டு தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லையா? இப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஒரு பெட்டி ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 50,000 தேவைப்படுது. 50,000 போட்டு அவங்க ஒரு பெட்டி ஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே அவங்க வந்து ஒரு மளிகை கடை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ப்ரொவிஷனல் ஷாப். அப்போது அதுக்கு அவங்களுக்கு ஒரு 2 lakhs rupees வந்து தேவைப்படுது. ஸோ 2 lakhs இருந்துச்சு அப்படின்னா அவங்க தாராளமாக ஒரு மளிகை கடையை ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் ஷாப் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 lakhs தேவைப்படும். இதுவே அவங்க ஷாப்பிங் மால் ஒன்று கட்டணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்களோட பிஸ்னஸை இன்னுமே பெருசாக்க விரும்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு 50 lakhs rupees தேவைப்படுது. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறது என்னவோ 30 lakhs rupees தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அவங்க பேலன்ஸ் இருக்கிற அந்த 20 lakhs-ஐ எப்படி முதலீடை எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேலன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுற 20 lakhs-ஐ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி விற்பாங்க. ஓகேவா? அந்த ஷேர்ஸை வாங்குறவங்க தான் ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ பாருங்கள், 20 lakhs அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போது 2 lakhs ஷேர்ஸாக அவங்களோட கேபிட்டல் அமௌண்ட்டை அவங்க வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 2 lakhs ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஓகேவா? ஒரு ஷேருடைய விலை வந்து 10 ரூபா. ஸோ 2 லட்சம் ஷேர் அவங்க விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 lakhs வந்து கிடச்சிரும். ஸோ 20 lakhs கிடச்சதும் அவங்களோட கேபிட்டல் அமௌண்ட் அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ அவங்க வந்து பிஸ்னஸை ரன் பண்ணலாம். இப்போது இந்த 2 lakh ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வாங்குறாங்கல்ல, அவங்க வந்துட்டு 1000 ஷேர் வாங்குறவங்களும் இருப்பாங்க, 2000 ஒரு 3000 ஷேர்ஸ் வாங்குறவங்களும் இருப்பாங்க, ஈவன் 10,000 ஷேர்ஸ் கூட வாங்குறவங்க இருப்பாங்க. காசு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க 500 ஷேர்ஸ் கூட வாங்குவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்குறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் தான் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக கூட இருப்பாங்க. ஓகேவா? அதிகமான ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் கூட கிடைக்கும். லைக் ஓட்டிங் ரைட்ஸ், அந்த மாதிரி வந்து சில பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது உங்களுக்கு ஷேர்னால் என்ன, ஷேர் ஹோல்டர்ஸ்னால் யார் அப்படின்றது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு 2 lakh ஷேர்ஸை வந்து விற்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே டேரெக்டாக பீப்புள்ஸ் கிட்ட கொண்டு போய்லாம் விற்க முடியாது. இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செபி கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஓகேவா? செபி அப்படின்னா என்னென்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் செபியோடைய ஃபுல் ஃபார்ம். இவங்களுடைய கைட்லைன்ஸ்க்கு கீழே அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்ததுனா மட்டும்தான் இவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஷேருடைய ஃபேஸ் வேல்யூ. இப்போ நான் ஒரு ஷேரோட விலை 10 ரூபான்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நான் செபிக்கிட்ட அப்ரூவல் வாங்கும்போது என்னோடய ஷேர் வந்து நான் 10 ரூபாய்க்கு விற்கிறதா இருக்கேன் அப்படின்ட்டு நான் அதில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? செபி வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, நம்மளோட கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ஷேரோட விலை 10 ரூபா அப்படின்னா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. இப்போது அப்ரூவல் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நம்ம இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, BSE அண்ட் NSE. BSE அப்படின்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் NSE அப்படிங்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் BSEலேயோ, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயோ, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயோ கம்பெனி வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ BSE, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 2 புள்ளிகள் ஏற்றத்துடன் காணப்பட்டது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா நியூஸில். தேசிய பங்குச்சந்தை
2 புள்ளிகள் குறைந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது, அந்த மாதிரிலாம் நம்ம நியூஸில் வந்து கேட்டிருப்போம் இல்லையா. அதுக்கு பேர் தான் அந்த சென்செக்ஸ் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பிஎஸ்சியில் ஒரு 1000 கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்எஸ்சியில் ஒரு 500 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நல்ல டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 30 கம்பெனிஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணி அந்த இண்டெக்ஸில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா. அந்த இண்டெக்ஸில் இப்போது அவங்களுடைய கம்பெனி ஷேர்ஸ் வந்து ஏற்றமோ இறக்கமோ காணப்படும் இல்லையா. அதை வச்சு தான் இந்த சென்செக்ஸ், இந்த நிஃப்டி இதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவல் வாங்கி ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போய் அவங்கக்கிட்ட ஷேர்ஸ் வந்து வாங்க போகிறோம். ஓகேவா. இப்போது ஒரு கம்பெனியில் நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி வாங்க முடியாது. நம்ம வந்துட்டு ஒரு புரோக்கர் மூலியமாக தான் அந்த ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கோங்க. அதில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எல்லா நாலேஜுமே இருக்கும். ஓகேவா. கம்பெனி பார்த்தினா நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த கம்பெனிஸ் பார்த்தினா எல்லா நாலேஜுமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து புரோக்கராக செயல்படுவாங்க. இப்போது ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஏபிசி கம்பெனியில் ஆல்ரெடி ஷேர் ஹோல்டராக இருக்கிற ஒரு பர்சன் ஷேர்ஸை விற்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இந்த புரோக்கரை தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ அதே கம்பெனியில் புதுசாக ஒருத்தர் ஷேர் வாங்க விரும்புகிறாரு அப்படின்னாலும் அவங்களும் இந்த புரோக்கர்ஸை தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பரான நாலேஜ் அண்ட் கைடன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா இதில் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்பவே அதிகம். இப்போ நம்ம ஷேர் வாங்கவோ விற்கவோ போகிறோம் அப்படின்னா நம்ம புரோக்கர்ஸை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு ப்ரோக்கரேஜ் ரேட் வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகேப்பா, நான் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, நான் இதில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்டு தான் சொல்ல போகிறேன். ஹவு டு ஏர்ன் இன் ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் 2-3 வழியில் வந்து இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஒன்று வந்து டிவிடெண்ட். டிவிடெண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டோட எக்ஸாம்பிளே மறுபடியும் சொல்கிறேன். இப்போ 50 lakhs rupees போட்டு அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா. இப்போ அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி நல்லா க்ரோ ஆகிருக்கு. ஓகேவா. 10 lakhs rupees வந்து அதில் ஒரு லாபமே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டோட்டலாக 60 lakhs rupees அந்த கம்பெனியுடைய மதிப்பு. ஓகேவா. ஸோ இவங்களுடைய ஷேர் வேல்யூ வந்து ஆப்வியஸ்லி கண்டிப்பாக ஏறும். இப்போ 10 ரூபாய்க்கு ஷேர் விற்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி விற்றுருந்தாங்க அப்படின்னா மேபி அது வந்து 15 ரூபாய்க்கு கூட அவங்க விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நல்லா க்ரோ ஆகிடுச்சு அப்படின்னா. ஓகேவா. இப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தது இல்லையா, ஒரு 10 lakhs rupees. அந்த ப்ராஃபிட்டை இவங்க வந்து டிவிடெண்டாக பிரித்து கொடுப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. எல்லா கம்பெனிஸுமே டிவிடெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து 100% சொல்ல முடியாது. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனி ரூல்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணலாம். இப்போ ட்ரேடிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 10 rupees ஒரு ஷேரோடைய விலை. ஓகேவா. இப்போ நான் வந்து ஒரு 1000 ஷேர் வாங்கி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஷேரோடைய விலை வந்து ஏறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஏறுனதும் இப்போ 15 ரூபாய் ஆகிடுச்சு அந்த ஷேரோட விலை அப்படிங்கும்போது அந்த ஷேரை வந்து நான் விற்றுருவேன். ஓகேவா. அப்போ எனக்கு 5 ரூபா வந்து லாபம். ஒரு ஷேர் வந்து 5 ரூபா அப்படின்னா லாபம் நான் பார்க்குறேன் அப்படின்னா 1000 ஷேருக்கு வந்துட்டு எனக்கு 5000 rupees வந்து எனக்கு லாபம் கிடைக்கும். ஓகேவா. இந்த மாதிரி நம்ம வாங்கி விற்று ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்பவே அதிகம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் சில ப்ளஸ்ஸும் இருக்குது, சில மைனஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போது ட்ரேடிங் அப்படின்னாலே பையிங் அண்ட் செல்லிங்னு நான் சொன்னேன்ல, வாங்குறது விற்கிறது அப்படின்னு சொன்னேன்னா. இப்போ நான் வந்து ஒரு 1000 ஷேர் வந்து வாங்குறேன். ஒரு ஷேரோட விலை 10 ரூபா. ஸோ 10,000 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனியில் 1000 ஷேர் வந்து நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேடிங் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. ட்ரேடிங் வந்து நம்ம ஒரு ஷார்ட் பீரியடில் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் தான் வந்து ட்ரேடிங். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு லாங் ப்ராசஸ். ஓகேவா. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 yearsக்கு அதை அப்படியே வச்சு அதுக்கப்புறமா சேல் பண்ணுறது தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேவா. நீங்கள் இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு 1000 ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. ஒரு ஷேரோட விலை 10 ரூபா. ஸோ 10,000 இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கீங்க. ஓகேவா. இப்போ பாருங்கள், ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கழித்து ஒரு ஷேரோட விலை 10 ரூபாய் இருந்தது. இப்போ 15 ரூபா ஆகிடுச்சு. ஓகேவா. கம்பெனி நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு. ஸோ 10 ரூபாய்க்கு விற்ற ஷேர் இப்போ 15 ரூபாய்க்கு விற்கிது. இப்போது நான் வாங்கினேன் இல்லையா ஆல்ரெடி, நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா விற்றுருவேன் என்னோடய ஷேரை. ஓகேவா. 10 ரூபாய்க்கு நான் வாங்கின ஷேரை 15 ரூபாய்க்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், விற்க போகிறேன். ஸோ எனக்கு 5000 rupees வந்து ப்ராஃபிட். ஓகேவா. அதாவது 1000 ஷேர் நான் வாங்கி வச்சுருந்தேன்னா ஒரு ஷேரோட விலை 10 ரூபாவா. ஸோ 10,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போது ஒரு ஷேரோட விலை 15 ரூபா. அதே 1000 ஷேருக்கு இப்போ எனக்கு 15,000 ரூபாய் வரப்போகுது. ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி போட்டது 10,000 ரூபாய். இப்போ எனக்கு 15,000 ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா எனக்கு 5,000 ரூபாய் என்னது ப்ராஃபிட். ஓகேவா. இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள்,
ஒரு 2 வருஷம் 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ கழித்து இந்த கம்பெனியை நான் பார்க்குறேன். ஓகேவா, இந்த கம்பெனியில் வந்துட்டு இந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆகிடுச்சு. 10 ரூபா விற்ற ஷேர் இப்போ வந்துட்டு 50 ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் 1000 ரூபாய்க்கு 10 ரூபான்னு 1000 ஷேர் வந்து வாங்கியிருந்தேன். 10,000 ரூபா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா. இப்போது அதே 1000 ஷேர் வந்து ஒரு ஷேரோட விலை 50 ரூபா அப்படின்னா 50,000 ருபீஸ். ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக எவ்வளோ கிடைக்கிது, 40,000 ருபீஸ் வந்து எனக்கு கிடைக்கிது. ஓகேவா, இது நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு மைனஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ஷேரோட விலை 10 ரூபான்னு நான் 1000 ஷேர் வாங்கியிருந்தேன் இல்லையா. இப்போது அந்த ஷேரோட விலை வந்து கம்மியாயிடுச்சு. அதாவது அந்த கம்பெனி வந்து லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஏதோ ஒரு லாஸ் வந்திருக்கு அந்த கம்பெனிக்கு. அந்த ஷேரோட வேல்யூ வந்துட்டு கம்மியாயிடுச்சு, 5 ரூபான்னு ஆயிடுச்சு. அப்போது நான் என்ன பண்ணுவேன், ஆஹா கம்மியாயிடுச்சு, ஸோ இன்னுமே கம்மியாயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், விற்றுருவேன். அப்போ விற்கும்போது எனக்கு ஆப்வியஸ்லி என்ன ஆகும், லாஸ் தான் ஆகும். நான் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ நான் ஷேர்ஸை விற்கும்போது எனக்கு 5,000 தான் கிடைக்கிது. அப்படிங்கும்போது எனக்கு 5,000 லாஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணாமல் ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு கம்பெனியை போய் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழித்து அந்த ஷேர்ஸோட விலை டோட்டலாக இறங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து லாஸ் ஆகிடும். இதனால தான் அட்வைசர்ஸோட கன்சல்டேஷன் இல்லாமல் யாருமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சங்கர் சாரும் சொல்லியிருந்தாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காஷனே அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதுவுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கான பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் என்ன, நம்மளுக்கு இதுக்கு தேவையானதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு. கண்டிப்பாக உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட்லாம் உங்களோட இன்டர்மீடியேட் இருப்பாங்களா, அந்த ப்ரோக்கர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஹெல்ப்போடு நீங்கள் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறீங்க, எவ்வளோ ஷேர்ஸ் விற்கிறீங்க, அது எல்லாமே இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ வித்தவுட் ப்ராப்பர் நாலேஜ், வித்தவுட் கன்சல்டேஷன் நீங்கள் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதை தான் சங்கர் சாரும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களால் கற்றுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கற்றுக்கோங்க. எஸ்பிஓவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் எங்கேயுமே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிக்கவே முடியாது. ஐம் ஷியோர் அபவுட் இட். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 30,000 50,000 கொடுத்தெல்லாம் கூட ஷேர் மார்க்கெட் பற்றி படிக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சங்கர் சார். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டுக்கான உங்களுடைய நாலேஜ் வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு 5% கூட கிடையாது. ஷேர் மார்க்கெட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராப்பராக நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எஸ்பிஓவில் நம்ம எப்படி ஆன்லைன் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி 1 by 1 க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி எல்லாமே கிளியர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ லாகின்ல போய்ட்டு ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி க்ரோமில் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டும். நீங்கள் டன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ போர்ட்டலுக்குள்ளே போயாச்சு. வெல்கம் டு எஸ்பிஓ போர்ட்டல் வந்துருச்சா. இப்போ அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இப்போ கீழே பாருங்கள், இந்த டேஷ்போர்டு எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த டேஷ்போர்டுக்கு கீழே பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். மஸ்ட்டு ஃபாலோ திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அதை கண்டிப்பாக எல்லாத்தையும் 1 by 1 படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்மளுக்கு இதில் கவர் ஆகும், பேசிக்கில் நம்மளுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு 2 கோர்ஸ் இருக்குது, பேசிக் கோர்ஸ் அதுக்கப்புறமா அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ 2மே நம்ம சேர்த்து படிக்கிறதுனாலும் நம்ம வந்துட்டு காம்போ பேக்கும் எடுத்து படிக்கலாம். ஓகேவா, இப்போ பேசிக் கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத காட்டிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் கோர்ஸில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் 1 by 1 படிங்க. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓவரால் நம்மளுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் கிளாஸஸ் இருக்கும் அப்படின்றதும் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜீவர்த் வெஞ்சர்ஸ் இவங்க தான் நம்மளுக்கு இந்த கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட்டு பிகினர் கிளாஸஸ், அட்வான்ஸ் கிளாஸஸ், அதுக்கப்புறமா காம்போ பேக்கேஜுடைய காஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ அண்ட் எஸ்பிஓ நமக்காக ப்ரொவைட் பண்ணுற காஸ்ட் எவ்வளோ அப்படின்றதும் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா காஷன், நான் ஃபஸ்ட்டே சொன்னல அந்த காஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்ம் ஃபில்லிங், பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.